ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க ஃபேமிலிக்கே ஒரு சந்தோஷமான நாள் இது. ஏன்னு பாத்தீங்கன்னா அக்கா பையனோட மேரேஜ். இன்னைக்கு நைட்டு ரிசப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜூலை 12, 2025. இன்னைக்கு சாட்டர்டே. இன்னைக்கு ரிசப்ஷன் நைட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலையில முகூர்த்தம். அதுக்காக தான் இப்ப கிளம்பிட்டு இருக்கிறோம். சூப்பர். ஹாய், நாங்களும் அட்டகாசமா இருக்குமே. நல்லா வீட்டுக்கு சித்தி வந்திருந்தாங்க. அவங்களும் கிளம்பியாச்சு, நம்மளும் கிளம்பியாச்சு. இப்ப ஈவினிங் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிசப்ஷனுக்கு போயிட்டு இருக்கிறோம் மண்டபத்துக்கு. செம்மையா ரெடி ஆயாச்சு. பசங்கெல்லாம் அட்டகாசமா ரெடி ஆயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருந்தது. எங்களோட அவுட்ஃபிட்லாம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. கௌசியோட அவுட்ஃபிட் இது அம்மாவோட அவுட்ஃபிட். அதான் நான் எடுத்துக்கிறேன். இதுதான் சாயோட அவுட்ஃபிட். இதுதான் அம்மாவோட அவுட்ஃபிட். என்ன எடுக்கிறோம் சார்? செப்பல், ஜும்கா செப்பல். ஏற்கனவே நம்ம போட்டு மம்மி மம்மி தெரியலையே. சைஸ் பாரு. நாங்க அட்டகாசமா கிளம்பிட்டோம். ஆனா இந்த சாய் புள்ளகிட்ட தான் பட முடியல ஃப்ரெண்ட்ஸ். எது எடுத்து கொடுத்தாலும் வேணாம் வேணாங்கிறா. ஒரு செயின் கூட போட மாட்டேன்னுட்டா ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அடம் பிடிச்சாச்சு. மேல கோட்டாவது அட்லீஸ்ட் போடுறா, இல்லைன்னா நீ வரவே வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் ட்ரெஸ் மட்டும் போட்டுட்டு வருவேன், செயின் அதெல்லாம் எதுவுமே நாட் அலவுடுன்னா. சரி தொலை அப்படின்னு இழுத்தாச்சு. நீங்க பாருங்க, பசங்க அவுட்ஃபிட் கொடுக்குறாங்க. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. எப்பயுமே சொல்லுவல்ல அந்த மாதிரி இப்பயும் சொல்லிடுறேனே, எங்க பசங்க எப்பவுமே எங்களுக்கு தேவதைங்க தான். எப்படி இருக்கிறாங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க இருந்து கிளம்பி ரிசப்ஷன் போயாச்சு. அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை கூப்பிட்டு அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு போனோம். அங்க என்னெல்லாம் பண்றோம் என்ன அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்து பாப்பீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கல்யாண பசங்களை விஷ் பண்ணுங்க. உங்களோட ஆசீர்வாதம், பெரியவங்களோட கண்டிப்பா நல்ல மனசோட ஆசீர்வாதம் பண்றது எப்பயுமே ஒருத்தரை வாழ வைக்கும். அதில் கண்டிப்பா நீங்க விஷ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க இருந்து கிளம்பி என்னெல்லாம் அட்டகாசம் பண்றோம், என்னெல்லாம் பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு பயங்கரமா என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டு கல்யாணம் ஆச்சே. செம்மையா பசங்க என்ஜாய் பண்ணாங்க, நானும் என்ஜாய் பண்ணேன். அக்காவோடவே சுத்திட்டு ரொம்ப ரொம்ப ரகலையா இருந்தது. அதே மாதிரி ரொம்பவும் ஒரு மாதிரி டயர்ட் ஆயிருச்சு. ரொம்ப மிட் நைட்ல தான் வீட்டுக்கே வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டா நாங்க வீட்டுக்கு வரும்போது 11:30. அதுக்கப்புறம் திருப்பி அக்கா வீட்டுக்கு போயிட்டு மாங்கல்யம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா வரும். எல்லாமே பாருங்க. வீட்டுக்கு சித்தி வந்திருந்தாங்க. அவங்களும் கிளம்பியாச்சு, நம்மளும் கிளம்பியாச்சு. இப்ப ஈவினிங் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிசப்ஷனுக்கு போயிட்டு இருக்கிறோம் மண்டபத்துக்கு. செம்மையா ரெடி ஆயாச்சு. பசங்கெல்லாம் அட்டகாசமா ரெடி ஆயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருந்தது.
ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது, களை கட்டுது தானே. பயங்கரமா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். இது என்னன்னா வந்து ஒரு விசேஷம், கோயில் விசேஷம், ஊர்ல விசேஷம், இந்த மாதிரி டைம்ல, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கல்யாணத்துல, இதெல்லாம் தான் வந்து நம்ம ரொம்ப ரேரா பாக்குறவங்க எல்லாம் கூட நம்ம பார்ப்போம். பழைய ஃப்ரெண்டுங்க, தெரிஞ்சவங்க, ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறவங்க, அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய பேர் இதுல பார்ப்போம். அந்த மாதிரி வந்து அக்காவோட ஃப்ரெண்டுங்க, நம்ம ஃப்ரெண்டுங்க, அந்த மாதிரி ரொம்ப சொந்த பந்தங்களே கூட ரொம்ப ரேரா பாக்குறவங்க, அந்த மாதிரி எல்லாரையுமே பார்க்கும்போது நமக்கு செம்ம ஜாலியா இருக்கும். பா, எத்தனை நாள் கழிச்சு இவங்களை பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி உறவுங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸு, அந்த மாதிரி எல்லாம் கூட பார்த்தோமா, ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம்னு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில கிளிப் எல்லாம் வந்து சாப்பிட்றதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் கௌசியப்பா போயிட்டு. இன்னைக்கும் வந்து ஃபுல் வீடியோ கௌசியப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நம்ம வாய் அடிச்சுட்டு திரிஞ்சிருவோம் அப்படின்னு தெரியும் எனக்கு. வீட்லயேவோ இன்னைக்கும் நீங்க தாங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. அங்கங்க வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம லேடிஸ் வந்து நின்று இந்த கூட்டத்துல எல்லாம் எடுக்க முடியாது. அதால அந்த பொறுப்பு நீங்களே வச்சுக்கங்க அப்படின்னு கொடுத்துட்டேன். அங்கங்க பயங்கரமா எடுத்திருந்தாரு ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வீடியோ. இதுலலாம் வந்து நான் கொஞ்சம் தான் கொடுத்துருக்குறேன்னே சொல்லலாம். நிறைய வீடியோ எடுத்திருந்தாரு. சாப்பிட்றதுல இருந்து எல்லாமே ஃபுல் கவரேஜ்லாம் அந்த மாதிரி அட்டகாசமா வீடியோ வந்து இந்த அளவுக்கு வரும் நான் கண்டிப்பா எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. நம்மளே இப்ப கேமராமேன் அங்க வச்சிருப்பாங்கல்ல கல்யாணத்துக்கு, அந்த மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இவர் எடுத்தது எல்லாமே வந்து சூப்பரா இருந்தது. எல்லாமே கவர் பண்ணணும்ல, அந்த மாதிரி வந்து இந்த அளவுக்கு வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாமே கவரேஜா இருந்தது. அது இல்லாம இந்த மாதிரி ஃப்ரெண்டுங்களை பாக்குறது, ரொம்ப ரேரான ஃப்ரெண்டுங்க, அக்காவோட ஃப்ரெண்டுங்க எல்லாரையுமே பார்த்தோமா, சூப்பரா இருந்தது. இடையில வந்து கடைசியா வந்து அக்கா எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க, பசங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தியா அப்படின்ட்டு இருந்தா. சரிவா நானும் வரேன் அப்படின்னு கூட வந்தால சரின்னு வந்து எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். எங்க வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் முறையா பசங்களாகட்டும் நானாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் முறையா ராஜ் கல்யாணத்துலதான் வந்து நாங்க இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பாப்கார்ன் இதெல்லாம் சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன். லைஃப்ல ஃபர்ஸ்ட் முறையா இந்த மாதிரி வெளியே கொடுப்பாங்கல்ல, அந்த இதுல வந்து நாங்க எப்பயுமே வாங்கி சாப்பிட்டதே இல்லை இது வரையும், பசங்களும் சாப்பிட்டது இல்லை. அந்த மாதிரி வந்து அண்ணா கல்யாணத்துலதாம்மா இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் முறையா சாப்பிட்றோம் அப்படின்ட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு அக்காவோட கொஞ்ச நேரம், அக்காவோடவே தான் அன்னைக்கெல்லாம் இருந்தேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம், ஏன்னா வந்து இவ்வளவு நேரம் நிறைய ஆளுங்கள்லாம் வர வைத்துட்டு நிறைய பேர் கவனிக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப பிஸியா இருந்தோம். இப்ப வந்து கொஞ்சம் சாப்பிட்றது கொஞ்சம் ஓஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா தான் வந்து நானு அக்கா பசங்க எல்லாம் வந்து கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோம்னு வச்சுக்கங்களேன். நிஜமாவே பரபரப்பா இருந்தது. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போயிட்டோம். ஏன்னா வந்து ஆளுங்க குறைஞ்சிட்டாங்க. சரி அப்படியே வெளியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம் காத்தோட்டமா அப்படின்ட்டு வெளியே வந்தோம். அதுக்கப்புறம் வந்து சூப்பரா கவர் பண்ணி இருக்கிறாரு பாருங்க, நிஜமாவே சூப்பரா இருந்தது. எனக்கு எடிட் பண்ணும் போதே இவ்வளவு பக்காவா வரும்னு எதிர்பார்க்கலையேடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எனக்கு செம்மையா இருந்தது. எல்லாமே நம்மளோட சொந்தங்க. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறோம் பாருங்க, அவங்க எல்லாம் வந்து அக்காவோட ஃப்ரெண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊரு நாங்க வந்து கிராமத்துல இருந்தப்ப சின்ன வயசு ஃப்ரெண்டுங்க இவங்க. நான் பேசிட்டு இருக்கிறது ப்ளூ சாரி வந்து என்னோட பெரியம்மா. அவங்க எல்லாம் இந்த பக்கம் ரைட் சைட்ல இருக்கிறாங்க பாருங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து அக்காவோட ஃப்ரெண்டுங்க. கிராமத்துல இருந்தப்ப சின்ன பசங்களா இருந்தப்ப ஃப்ரெண்ட்ஷிப்பு இன்னைக்கு வரையும் தொடருது. இப்ப என்னோட ரைட் சைட்ல இருக்கிறாங்க ரெண்டு பேர் அவங்க. அந்த மாதிரி வந்து இதெல்லாம் தான் நான் முன்னாடியே சொன்னேன், ரொம்ப பழைய ஃப்ரெண்டுங்க, சொந்த பந்தங்களே கூட ரொம்ப ரேரா பாக்குறவங்க. அவங்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவங்கெல்லாம் பார்த்து எத்தனையோ நாள் ஆயிடுச்சு, வருஷம் ஆயிடுச்சுலாம். லாஸ்டா வந்து அக்காவோட பெரிய பையன் மேரேஜ்ல பார்த்தது இப்ப பாக்குறோம். அந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியா போச்சு. அதுக்கப்புறம் வந்து பசங்கள்லாம் போனாங்களாட்டு இருக்குது, நாங்க உள்ளதான் இருந்தோம். குழந்தைய வச்சுட்டு இவங்க பசங்க வரையும் போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருப்பாங்களாட்டு இருக்குது. சும்மா ஐஸ்கிரீம் சாப்பிட்டது கூட இல்ல போல, ஒரு இது வந்து வாங்கிட்டு வெளியே நின்று பேசிட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் வந்து அது அப்படியே எடுத்துருக்குறாங்க. அப்படியே ஜாலியா பசங்க எல்லாம் செம்மையா என்ஜாய் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். கூட இருக்கிறது வந்து அக்காவோட மருமக. எங்கள்ல ஒருத்தியா எப்படின்னா, எங்கல்லன்றதை விட எங்க பொண்ணுங்கள்ல ஒருத்தியா ஆயிட்டா ஃப்ரெண்ட்ஸ். இனிமே வந்து எங்க பொண்ணுங்களோட அவளும் ஒரு பொண்ணுதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே வந்து வர மருமகங்களை வந்து நம்ம
வேற ஒரு பொண்ணா பார்த்தாதான் வந்து நம்மள அவங்க மாமியாரா பார்ப்பாங்க. எப்பயுமே வந்து நம்ம பொண்ணா நினைச்சோம்னா அவங்களும் அம்மா அம்மான்னுட்டு போவாங்க. அந்த மாதிரி வந்து இவ கிட்ட ஒரு பிரச்சனையுமே இல்ல. ரொம்ப ரொம்ப சாஃப்டான கேரக்டர். பசங்களோட பசங்களா அவங்களும் இப்ப கௌசி அவெல்லாம் ஒரே ஏஜ்ன்றதுனால அது ஒரு மாதிரி ஐக்கியம் ஆயிடுறாங்க அவங்க எங்க பார்த்தாலும். அந்த மாதிரி வந்து அவங்க ஒரு குரூப்பா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஜாலி பண்ணாங்களாட்டு இருக்குது. நாங்க ஒரு அக்கா நானு அப்போ ஒரு முறை வந்தோம். அதுக்கப்புறம் இவங்க பசங்க வெளியே என்ஜாய் பண்ணியிருப்பாங்களாட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்க வெளியே இங்க நிக்கிறாங்க பாருங்க, இவங்கதான் அக்காவோட ஃப்ரெண்டுங்க 2 பேரு. அவங்களோட போயிட்டு சரி போட்டோ எடுக்கலான்ட்டு ஸ்டேஜுக்கு போனேன். எல்லாம் போட்டோ எல்லாம் எடுத்தாச்சு. சூப்பரா வந்து அன்னைக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணோம்லாம். அக்காவுக்கு வந்து 2 பசங்க, 2 பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணியாச்சு. அவளோட கடமையை வந்து பூர்த்தி பண்ணிட்டா. நமக்கு தான் இன்னும் பெண்டிங் இருக்குது. சரி சரி பார்ப்போம், இவங்கெல்லாம் இருக்கும்போது நமக்கு என்ன பயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து இன்னைக்கு செம்ம ஜாலியாக போச்சு. இது ரிசப்ஷன் வீடியோ மட்டும் நம்ம போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில வீடியோ வந்து நம்ம ரொம்ப ரொம்ப லென்த்தி ஆயிடும். இதுவே வந்து லென்த்தா தான் இருக்கும். அதால வந்து காலையில முகூர்த்தம் டைம்ல அதுக்கப்புறமா இன்னொரு வீடியோ போட்டுக்கலான்றதுனால ரிசப்ஷன் வீடியோ மட்டும் நம்ம இப்ப போட்டுட்டு இருக்கிறோம். அடுத்தடுத்த வீடியோவும் கண்டிப்பா பாருங்க. ரிசப்ஷன் முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து விருந்து அது இதுன்னு வந்து எடுத்துட்டே இருந்தேன். சூப்பரா வந்து அடுத்தடுத்த கண்டென்ட் வரும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா லோக்கல்ல நமக்கு தெரிஞ்சவங்க, ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம். அம்மாவுக்கும் ஃப்ரெண்டு, எங்களுக்கும் ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் முன்னாடி எங்களோட அம்மாவுக்கு ஒரு பொண்ணு மாதிரின்னு வச்சுக்கங்களேன். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வளையறாங்க என் பக்கத்துல இருக்கிறவங்க, அவங்க வீட்டுக்காரு பக்கத்துல இருக்கிறவங்க, எதுக்குமே எந்த ஒரு விசேஷத்துக்கும் அம்மா ஒரு ஃபோன் பண்ணிட்டா உடனே வந்து முன்னாடி இருந்து பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் என்னைக்குமே கண்டிப்பா மறக்க மாட்டோம். இப்ப வந்து லாஸ்டா அம்மா வந்து சாப்பிட வந்துட்டாங்க. இன்னும் வந்து நானும் அக்காவும் சாப்பிடாத ஆளுங்க வந்துட்டே இருப்பாங்கல்ல, அவங்கள கவனிப்புலயே தான் இருந்தோம். சரி பசங்க எல்லாம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னுட்டு பசங்க அம்மா கவசி பாவ மாதிரி அனுப்பிச்சு வச்சோம். அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் பந்தி லாஸ்ட் நாங்க தான்டா அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க சாப்பிட்டோம். ஏன்னா வந்து ஆளுங்க வந்துட்டே இருக்கும்போது நம்ம போயிட்டு சாப்பிடலாம் முடியாதுல்ல. நம்ம வீட்டு கல்யாணத்துல நம்மளே முதல்ல எப்படி சாப்பிட முடியும்? கடைசி தான்டா. எப்பவுமே அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இல்ல எங்க போனாலும் அப்படிதான். இது நம்ம வீட்டு கல்யாணம், அது எப்படி கடைசி தான் அப்படிங்கிற மாதிரி தான் சாப்பிட்டோம். நமக்கு வந்து வேலை பொறுப்பு அதிகம்ல. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் என்ன பேசுறோம் மூசுவான்னு தெரியல. வீடியோவுக்கு நம்ம எடிட் பண்ணும்போது என்னடா அவ்வளவு மூசுவா பேசிட்டு இருக்கிறோம்னு எனக்கே தோணுது. என்னவோ பேசிட்டு இருக்கிறோம்ப்பா. முன்னாடி சொன்னல, ரொம்ப அம்மாவுக்கு ஒரு பொண்ணு மாதிரியே எங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப நேரம் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டு கல்யாணத்துல ஆகட்டும் இங்கே ஆகட்டும் டக்குன்னு வந்த உடனே போவே மாட்டாங்க. கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஏதாவது வேலை இருந்தாலும் செஞ்சுட்டு அந்த மாதிரி வந்து ரொம்ப நம்ம வீட்டுல ஒருத்தர் மாதிரி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்பா அம்மா அக்கா ஃபேமிலி. இது பக்கத்துல வந்து ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாரு. அவர் கொஞ்சம் தள்ளி நில்லுங்கன்னாலும் நிக்கல ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து வேறதான் கல்யாணத்துக்கு வந்தவங்க தான். ஆனா வந்து அப்பா அம்மா அக்கா ஃபேமிலி மட்டும் போட்டோ எடுத்துக்கலான்னு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணோம். இது ஒரு ஜோக்காவே இருந்தது. ஆனா நாங்க வெளியே யாருமே காட்டிக்கல. ஏன்னா வந்து அவருக்கு அசிங்கமாயிடக்கூடாது. அதெல்லாம் வந்து அவருக்கு புரியல பாவம். கொஞ்சம் தள்ளி அடுத்த போட்டோ நிக்கலாங்க, கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்கனால அவருக்கு சரியா புரியல. அதுக்கப்புறம் கேமராமேனே அட்ஜஸ்ட் பண்ணி ஜூம் பண்ணி எடுத்திருப்பாரோ என்னவோ. இது வந்து அக்கா ஃபேமிலி, மாமா அக்கா பசங்க. பெரியவன் வந்து எங்கேயோ காணோம் வருவான். அவனும் பிஸியா இருப்பான்ல, பெரிய பிள்ளையாச்சு. அந்த மாதிரி வந்து அக்கா ஃபேமிலி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி பசங்கெல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, அண்ணாவோட நாங்க மட்டும் எடுக்கணுமா அப்படின்னுட்டு இருந்தாங்க. சரி சரி நின்று இது வந்து முதல்ல போனதுல இருந்தே சொல்லிட்டு இருந்தா கௌசி, அண்ணா அவங்களோட நாங்க மட்டும் எடுக்கிறோம், நீங்க யாரும் வேணாம், அண்ணா அவங்க 2 பேரு நாங்க அண்ணிங்க அவங்க மட்டும் எடுக்க போறோம் அப்படின்ட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்துட்டே இருந்தாங்களா, போட்டோ எடுக்கவே முடியல, இவங்களுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல. அதுக்கப்புறம் கடைசியா எல்லாம் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன பிறகு அதுக்கப்புறம் நின்று எடுத்துக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அக்கா பசங்க 2 பேரு, அவங்க ஒய்ஃபுங்களோட நம்ம பசங்க 3 பேரு. அவங்க மட்டும் அவங்க அண்ணா அவங்க மட்டும் வேணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. சரி ஓகேப்பா அப்படின்னு.
இந்த போட்டோ வந்து ஃப்ரேம் போட்டு நம்ம வீட்டுல வைக்கணும் அப்படின்னுட்டு இருந்தாங்க. அதுக்காக வந்து எடுத்துட்டாங்க. இதுல ஒரே ஒரு சொதப்பல் மட்டும் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்க பிஸில நம்ம எங்க நிக்கிறோம் என்ன பண்றோம்டான்னு தெரியல. கௌசி நிக்கிற இடத்துல சதீஷோட ஒய்ஃப் நின்னு இருக்கணும். அந்த பரபரப்புல வந்து எப்படி எடுத்தோம் என்ன பண்ணோம் தெரியல. அதுக்கப்புறம் போட்டோ பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது, அடாடா சொதப்பிட்டோமேடா அப்படின்னு. பரவாயில்ல, நம்ம குழந்தைங்க தானே எல்லாமே. சரி, அதுக்கப்புறம் இன்னும் வேற மாதிரி கூட தான் எடுத்துக்கிட்டா போகுது அப்படின்ற மாதிரி விட்டாச்சு. எதா இருந்தாலும் நம்ம ஃபேமிலி தானே. இது வந்து கடைசியா நானு, அக்கா, மாமா, சதீஷ் அவங்க ஒய்ஃப் கடைசியா சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சித்தியும் கூட இருந்தாங்க. இந்த டைம்ல வந்து சாப்பாடு காலியாகி திருப்பி வடிச்சு எங்களுக்கு சுட சுட போட்டாங்க. சுட சாப்பிட்டோம். அந்த மாதிரி வந்து முடிஞ்சதுடா எல்லா வேலையும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அந்த டைம்ல தான் நாங்க வந்தோம். அதுக்கப்புறம் வந்து கடைசியா சாப்பிட்டு லாஸ்டா நானு அக்காவும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். அது வந்து அக்கா வற்புறுத்தி கூப்பிட்டு வந்தா. இதோட எடுத்த கிளிப்பு முன்னாடியே ஒண்ணு வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வந்து நாங்க லாஸ்டா தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டது. ஆளுங்க எல்லாருமே இப்ப நிறைய பேர் போயிட்டாங்க. ரொம்ப லேசி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் சரிவா நம்ம கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்னு அக்கா கூப்பிட்டு வந்தா. அதுக்கப்புறம் சாப்பிட்டோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய்.